தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரிக்க முடியாதது எது? அரசியலும் கஞ்சாவும். பிரிக்க முடியாதது எது? அரசியலும் கஞ்சாவும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். அதாவது கஞ்சா வழக்கு என்பது சமீப காலமாகவே ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டு காலமாக அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்காக போடப்படுகிறது. 2001ஆம் ஆண்டு முதலமைச்சராக 2வது முறையாக பொறுப்பேற்ற செல்வி ஜெயலலிதா தன்னுடைய முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன் மீது இந்த கஞ்சா வழக்கை பதிவு செய்தார். அடுத்ததாக தற்பொழுது காஞ்சி சங்கராச்சாரியாராக இருக்கிற விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய தம்பி, உடன் பிறந்த தம்பி மீது இந்த கஞ்சா வழக்கு போடப்பட்டது. அடுத்ததாக சசிகலா அவர்களுடைய கணவர் நடராஜன் அவர்களுடைய உதவியாளர் செரின் என்ற இளம்பெண் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டது. தற்பொழுது அரசை விமர்சித்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கர் மீது இந்த கஞ்சா வழக்கு போடப்பட்டது. இந்த கஞ்சா வழக்கு போடப்பட்ட காரணங்கள் என்ன என்று பார்த்தால் பழிவாங்கும் காரணங்கள் தான். அரசியல் ரீதியாக பழிவாங்கும் காரணங்கள் தான் இந்த கஞ்சா வழக்குகள். போடப்பட்ட கஞ்சா வழக்குகள் விசாரிக்கப்பட்டதையா, நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டதா, வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, தண்டனை வழங்கப்பட்டதா என்று பார்த்தால் இதுவரைக்கும் யாருக்கும் தண்டனை வழங்கப்பட்டதாவே கிடையாது. அரசியல் ரீதியாக போடப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் மீதும் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. அரசியலும் கஞ்சா வழக்கும் பிரிக்க முடியாதது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஆளை பிடிக்கலை அப்படின்ட்டோம்னா அவரை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக வேண்டி அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஒரு 1/2 கிலோ கஞ்சாவை 1 கிலோ கஞ்சாவை வச்சுக்கிட்டு அவர் கஞ்சா வச்சுருந்தார் சொல்லி காவல்துறை மூலமாக கைது பண்ண வைக்கிறாங்க. அவர் மேலே கஞ்சா கேஸ் போடுறாங்க. அவர் அசிங்கப்படுத்துகிறாங்க. அவர் நல்லவராக இருப்பார், ஆனால் அவர் கஞ்சா குடிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறது. அவர் கஞ்சா வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி போடுறது. ஒருத்தர் மேலே கஞ்சா வழக்கு போட்டால் சமூகம் அவரை இகழ்ச்சியாக பார்க்கும். அதுக்காக வேண்டிய கஞ்சா வழக்கு போட்டு அவரை அசிங்கப்படுத்துவாங்க. இதை ஆளுகின்ற திமுக, அதிமுக ஆகிய அரசுகள் மாறி மாறி செய்து வருகிறது. அரசியலில் பிரிக்க முடியாது இந்த அரசியலும் கஞ்சாவும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே இந்த கஞ்சா வழக்கில் இந்த கஞ்சா இதில் யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ தற்பொழுது ஆளுகின்ற திமுக ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் டெல்லி காவல்துறை கைது பண்ணுது. டெல்லியில் மத்திய புலனாய்வுத்துறை கைது பண்ணுது. அவர் கஞ்சா மூடையாக வச்சு பிடிக்கிறாங்க. அவர் திமுகவுடைய சென்னை மாவட்ட அயலக அணி பொறுப்பாளராக இருக்கார். கஞ்சா வித்த காசில் தான் அவர் இயக்குனர் அமீரை வச்சு ஒரு படமே தயாரிச்சிருக்காப்புல. திமுக இளைஞரணிக்கு செலவு பண்ணியிருக்காப்புல. கட்சிக்கு கஞ்சா வித்த காசை வச்சு கட்சிக்கு செலவு பண்ணியிருக்காப்புல, நன்கொடை கொடுத்துருக்காப்புல. ஆனால் காவல்துறை கைது பண்ண உடனே அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. இவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, இனிமேல் அவரை திமுக காரன்னு சொன்னாங்களா. யார் யார் திமுகவையும் இந்த கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் 2 பேரும் இணைச்சி பேசுனீங்கன்னா வழக்கு தொடுக்கப்படும் சொல்லி வில்சன் அப்படி சொல்கிறாப்புல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மண்டல துணை செயலாளர், சென்னை மண்டல துணை செயலாளர் சலீம், அவர் இந்த கஞ்சா கேஸில் பிடிபட்டிருக்காரு. ஜாஃபர் சாதிக்கோட அவரும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மையினர் அணி செயலாளர், அவர் கஞ்சா வச்சிருந்ததாக சென்னையில் கைது பண்ணியிருக்காங்க. இலங்கைக்கு கடத்துறதுக்கு கஞ்சா கொண்டு வந்திருக்காப்புல. சென்னையில் வச்சுருக்கும் போது அவரை பிடிச்சிருக்காங்க. இப்போ கும்பகோணம் பக்கத்தில் அதிமுக பிரமுகர் ஒருத்தரை கஞ்சா வச்சிருந்ததா பிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த உண்மையிலே இந்த கஞ்சா வியாபாரம், கஞ்சா கடத்துறது, இந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறது யாருன்னு கேட்டால் திமுக, அண்ணா திமுக, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரவங்க தான். ஆனால் இவங்க தான் இந்த செயலை செய்கிறாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக பழிவாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி அன்றைக்கி சுதாகரன் மேலே போட்ட மாதிரி, சங்கராச்சாரியாருடைய தம்பி மேலே வழக்கு போட்ட மாதிரி, நடராஜன் பெண் உதவியாளர் மேலே வழக்கு போட்ட மாதிரி இப்போ சவுக்கு சங்கர் மேலே கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு அரசன் என்பவன் பலருடைய ஆலோசனையை கேட்கணும். தவறை சுட்டி காட்டினாங்கன்னா சரி செஞ்சுக்கணும். அதை விட்டுவிட்டு என்னை விமர்சித்தா உன் மேலே கஞ்சா கேஸ் போடுவேன் அப்படிங்கிறது நல்ல அரசனுக்கு அழகு கிடையாது.
என்னை விமர்சித்தேன்னா அவன் மேலே கஞ்சா கேஸ் போடுவேன். நீ யார் என்னை விமர்சிக்கிறதுக்கு? நீ யார் என்னை அறிவுரை சொல்கிறதுக்கு? நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னா சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. தகுந்த பாடம் கொடுப்பாங்க மக்கள். அரசியலும் கஞ்சாவும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து கஞ்சா குடிச்சிட்டு போதையில் வந்து நிற்கிறாங்க. பள்ளி மாணவர்கள் கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பள்ளி மாணவர்கள் புலங்குற இடமான இந்த பள்ளிக்கூடம் அருகில் இந்த கஞ்சா வியாபாரம் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் லோடுமேன் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட இந்த கஞ்சா அவங்கள குறி வச்சு இந்த கஞ்சா வியாபாரம் நடக்குது. வெள்ளையடிக்கிற தொழிலாளர்களை குறி வச்சு இந்த கஞ்சா வியாபாரம் நடக்குது. மாணவர்களை குறி வச்சு இந்த கஞ்சா வியாபாரம் நடக்குது. கிராமத்தில் இருக்க இளைஞர்கள், இலங்கை அகதிகள் முகாமில் இருக்க இளைஞர்கள் அவங்கள குறி வச்சு இந்த கஞ்சா வியாபாரம் நடக்குது. டாஸ்மாகில் மதுபானங்கள் விற்பனை அதிகமாக இருப்பதா சொல்லி அதோட ஒப்பிடும் பொழுது கஞ்சாவோட விலை கம்மினால இந்த கஞ்சா விற்பனையை வந்து சட்டவிரோதமாக விற்கிறாங்க. இன்றைக்கி கஞ்சாவும் அரசியலும் பிரிக்க முடியாத ஒரு நிலைமையாச்சு. இன்னும் போகிற காலத்தில் கஞ்சாவும் அரசும் பிரிக்க முடியாத காலமாயிரும். ஏன்னா அரசாங்கமே டாஸ்மாகில் கஞ்சா விற்றா கூட நம்ம ஆச்சரியப்படுறது கிடையாது. இப்போ அரசியலும் கஞ்சாவும் பிரிக்க முடியாததாக இருக்குது. இன்னும் போகிற காலத்தில் அரசும் கஞ்சாவும் பிரிக்க முடியாதது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மாறப்போகுது. ரொம்ப வருத்தமாக இருக்குது.